இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 83 பௌண்டரக வதமும் விவித வதமும் 2 வதங்களை பார்க்க போகிறோம். பலராமன் கோகுலம் சென்று தனக்கு உரிமையுள்ள மகளிரோடு ஆசையாக கல் குடித்து மெய் மறந்து இருந்தார். அவர்களோடு யமுனையாற்றில் ஜலக்கரை செய்ய விரும்பிய யமுனையை தான் இருக்குமிடத்திற்கு அழைத்தான். ஆனால் அந்த நதி வர மறுக்கவே அதன் மீது சினம் கொண்டு குடிப்பதில் தன் ஆயுதமான கலப்பையால் ஆற்றின் போக்கை மாற்றி அந்த ஆற்றை அடக்கி தன் வயப்படுத்தி கொண்டான். பிறகு அந்த மகளிரோடு பல லீலைகள் புரிந்து கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் பவுண்டரக வசுதேவன் என்பவன் தனது பணியாட்களின் புகழ்பேச்சுகளால் அறிவிழந்து உன்னிடம் ஒரு தூதனை அனுப்பினான். நாராயணாய நான் இம்மண்ணுலகில் அவதரிக்கிறேன். அவன் சொல்கிறான், அவன்தான் நாராயணன் என்று. நீயும் விஷ்ணு அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு என்னை அடையாளங்களை கொண்டிருக்கிறாய். அவற்றை துறந்து என்னை அடைக்கலம் புகுவாய் என்று பவுண்டரக வாசுதேவன் சொல்லி அனுப்பியதாக அவையில் உன்னிடம் சொன்னான். அப்பொழுது அங்கே இருந்த அந்த தூதரை பார்த்து எல்லோரும் எள்ளி நகையாடினர். தூதன் திரும்பி சென்றதும் நீ யாதவ படைகளும் சென்று மார்பில் சூடு வைத்து அழகு செய்யப்பட்ட அடையாளமோடு ஸ்ரீவசம் கழுத்தில் அணிந்த வெளியுறந்த ரத்தினத்தை கௌஸ்தவம் என்று கூறிக்கொண்டு காதுகளில் மகர குண்டங்கள் என்ன மஞ்சள் பட்டாடை இடுப்பில் உடுத்தி கொண்ட பவுண்டரக வாசுதேவனை நீ கண்டாய். கருநீர் இரும்பாலான சக்கரம் ஒன்றை சுதர்சனம் என கூறி பிரயோகித்த கவுண்டரக வாசுதேவன் தலையை காலாக்கினி போல் பொறிகளை வாரி வரிக்கும் சக்கரத்தால் அறுத்திருந்தாய். அவனது படையும் அழித்து அவனுடைய நண்பனான காசி மன்னனின் தலையை மறுத்து காசியில் விழும்படி செய்தாய். அந்த பவுண்டரகன் அறியாமையாலும் சிறுபிள்ளைத்தனமான பேச்சினால் தானே ஸ்ரீ வாசுதேவன் என்ற இணைப்பில் நெடுங்காலமாக எண்ணி எண்ணி உன்னிடம் ஐக்கிய பாவனையில் ஒன்று விட்டதால் அவன் மோட்சத்தை அடைந்தார். யாருடைய புண்ணியம் எப்படிப்பட்டது என்பதை எவரால் அறிய முடியும். பிறகு காசி மன்னன் மகனான சுதர்சனன் என்பவன் சிவபெருமானை பூசித்து உன்னை கொள்வதற்காக அபிச்சாரக பிரயோகம் செய்தான். பிறகு பானாசுர போரில் அஞ்சி ஓடிய பூதகணங்களை வேண்டி அவர்களை ஆபிசார அக்னியுடன் அனுப்பினான். இப்போ பனிமரம் போன்ற கால்களை கொண்டு அனைத்தையும் எரித்து கொண்டு ஆபிசார பூதத்தை பார்த்து அஞ்சிய நகர மக்கள் உன்னிடம் முறையிட்ட பொழுது நீ சூதாட்டத்தில் இருந்த மகிழ்ச்சியினால் சிறிதும் அசையாமல் அறிவிருந்த காலச்சக்கரத்தை உடனே ஏவினாய். அளவற்ற ஒளியுடன் பாய்ந்து தன்னை காக்க வந்த சுதர்சனத்தை கண்ட ஆபிசார தேவதை ஆ என்று கதறிக்கொண்டு விரைந்து ஓடி சினத்தால் தவறான செயலை பிறந்த சுதர்சனையை எரித்தது மற்றும் அந்த சுதர்சன சக்கரமுடைய காசி நகரையும் எரித்தது. ராமதார காலத்தில் விவிதன் என்ற வானவர் ராட்சச வதத்தில் உனக்கு உதவி செய்து பிரசித்தி பெற்றான். அவன் உன் அம்சத்தில் தோன்றிய அவதாரத்தினாலே இறக்க விரும்பினான். அதனால் கொடியவனாக பிறந்த நரகாசுரன் மந்திரியாகி நாட்டிற்கு தீங்கு இழைத்தான். பிறகு துவாரைக்கு அருகில் பலராமனோடு போர் புரிந்தான். அப்போரில் அவன் பலராமன் கையில் அடிபட்டு விழுந்து மடித்தான். ஜாம்புவிதின் மகனான சாம்பன் என்பவன் துரியோதன மகளான லட்சுமியை கவர்ந்து சென்றதால் சினமடைந்த கௌரவர்கள் அவனை பிடித்து கட்டிவிட்டார். அந்த கௌரவரிடம் இனிய சொல்களை கூறி சாம்பனை விடுவிக்க பலராமன் சென்றான். ஆனால் அவர்கள் தகாத சொற்களை பேசி பலராமனை அவமானப்படுத்த சினம் கொண்ட பலராமன் அஸ்தனாபுரத்தை தன் கலப்பினால் உயிரை கிளப்பி அனைவரையும் நடுங்குவது பின் சாம்பனையும் விடுவித்தார். பாண்டவர்களை அந்த கௌரவர்களை அளிப்பதற்குரியவர்கள் என்று அப்பொழுதே சங்கல்பித்திருந்தார். கௌரவர் படையை அழிக்க பலராமன் துணையாக யாதவ படையை அனுப்பவில்லை. அத்தகைய லீலை புரிந்த குருவாயூரின் தலைவனே, நீ ஒருவராலும் அறிய முடியாத திருவிளையாடல்கள் பருகுவான். அத்தகைய உன்னையே துன்பம் நீக்க அமைதி உற நான் வணங்குகின்றேன். அதேபோல் நானும் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகிறேன். எனக்கும் நடப்பதற்கு ஒரு சக்தியை கொடுத்து என்னை காப்பாற்றுமாறு அந்த கிருஷ்ண பரமாத்மா வென்றேன். தசகம் 84 சமந்த பஞ்சகத்திற்கு செல்லுதலும் உறவினர் நண்பர்களோடு சேர்தலும். தசகம் 84. பிறகு ஒரு நாள் நீ சூரிய கிரகணத்தின் போது கிருதவர்மனையும் அனிருத்த பிரதிமனையும் துவாரகையில் காவல் வைத்து யாதவர்களும் பெண்களும் சூழ குருட்சேத்துல சமந்த பஞ்சகம் என்ற தூய்மையான தலத்தை அடைந்தாய். நீயும் மக்களை நடத்திருக்காங்க தூய நீரால் நீராடி அந்த தூய நீரை மேலும் தூய்மையாக்கினாய். அந்தனுக்கு பலவகையான தானங்கள் கொடுத்தாய். அப்பொழுது அங்கு வந்திருந்த கௌரவர்களுடன் பாண்டவர்களோடும் மற்றும் நண்பர்களுடன் கூடி அளவலாவின. திரௌபதி அன்பிற்குரிய மனைவிகளோடு அளவலாவின. மற்றும் நீ அவர்களை கவனித்து வந்த மனத வரலாற்றை அவர்கள் திரௌபதியுடன் கோர கேட்டு அவளும் மற்றவர்கள் மிகவும் மனமகிழ்ந்தனர். பகவானே, அதன்பின் நீ கோபியர்களை கண்டு மகிழ்ச்சியோடு அருகில் சென்று அவர்களை பெருமைப்படுத்தினாய்.
அந்த கோபியர் நெடுநாட்களில் உன்னை பார்க்காதனால் உண்டான பிரிவினால் வருந்தி உடல் இழைத்திருந்தார். நீ அன்போடு அவர்களை பின்தொடர்ந்து சென்றாய். அந்த பெண்கள் உன்னை கண்டதால் உண்டான மகிழ்ச்சியினால் அவர்களின் நஞ்சத்தில் அன்பு பொங்கி உடல் உறுப்புகள் பூரிப்படையே அவர் எந்த கட்சிகள் தாமாவை கட்டவிழ்ந்தன. முன்பு அவரிடம் இருந்த பழக்கத்தினால் மிகுந்த இன்பத்துக்குரிய மார்புகள் நீ ஒன்றுவிட்டாய் அல்லவா? பகைவரின் அடிப்படை ஏற்பட்ட போரினால் உனக்கு காண எனக்கு இவ்வளோ காலதாமதம் என்று கூறி ராதையை தழுவிக்கொண்டார். உடனே ராதை தன் வயது உன்னிடம் லயித்து விட்டார். அப்பொழுது தனிமையில் கோபிகளை சந்தித்து பிரகதாபத்தை போக்கினாய். மேலும் நான் பேரன்பத்தின் உருவமாயும் அறிவின் வடிவமாயும் உள்ள பரமாத்மா என்பது உங்கள் மேலே தெளிவாக விளங்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உண்மையை அறிவித்தாய். முன்பு உன்னை பிரிந்தால் உண்டான துன்பம் உத்தவரின் அறிவுரால் சிறிது இன்ப சுவையோடு கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உன் அறிவுரைக்கு பின் உன் நினைவு பேரின்பமயமாகிவிட்டது. பின் உன் தந்தையான வாசுதேவன் பாவத்தை சுபகர்மாக்களை உபதேசிக்கும்படி மகரிஷிகளை வேண்டாவர்கள் நீ மகனாக அருகில் இருக்கும்போது வேறு கர்மாக்கனால் என்ன பயன் என்று மனிதர்கள் சிரித்தார். ஆயினும் அவர் வசுதேவரின் மனம் அமைதிக்காக ஒரு யாகத்தை செய்தார். அந்த மகத்தான வேள்வி உற்றார் ஒருவனுடைய யாதவர்களும் இடையர்களும் அங்கே பெருமைப்படுத்தப்பட்டால் முன்பிருந்து 3 மாத காலம் விதமாக அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் இருந்தனர். குருவாயூரனுடைய தலைவனே, அனைவரும் திரும்பி செல்ல புறப்பட்ட போது ராதை இறுக கட்டி தழுவிக்கொண்டாய். அதனால் அவ்வளோ பிரிவாற்றமல் வரும் வருத்தம் நீங்கி மனம் தெளிந்து நிம்மதியடைந்தாய். நீ அதை கண்டு பெரிதும் மகிழ்ந்தவனாய் துவாரகாபுரிக்கு சென்றாய். அத்தகைய நீ என்னை எல்லா நோய்களிலும் காத்தள்ள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அவரிடம் வேண்டுகிறார். அதே போல் நானும் அந்த கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறேன். எனக்கும் உடல்நலம் சரியாய் நானும் நன்றாக எழுந்து நடக்கூடியதில் எனக்கு சக்தியை கொடு என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் பாதார விந்தங்களை வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நாளை தசகம் 85 ஜராசந்தன் வதம், சிசுபாலன் வதம் நாளை பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.